இரண்டாவது முறையற்ற மனைவிக்கு தான் வாரிசுதாரர்கள் பட்டியலில் இடம்பெற முடியாது. ஆனால் முறையற்ற மனைவிக்கு பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் முதல் மனைவி குழந்தைகளுக்கு வாரிசு பட்டியல் எப்படி இடம்பெறுவாங்களோ அதே போல இரண்டாவது மனைவியின் பிள்ளைகளும் வாரிசுதாரர்கள் பட்டியலில் இடம்பெறுவாங்க. இது ஒரு பக்கம். அடுத்த நிலைக்கு வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு பையனோ பொண்ணோ அவங்க வீட்டை விட்டு போயிட்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ இவர்களுக்குள் சொத்து தகராறு ஏற்பட்டு அந்த மகனையோ மகளையோ வீட்டிலிருந்து வெளியேற்றிட்டு இருப்பாங்க. எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. இந்த ஏதோ ஒரு காரணத்தினால் வீட்டில் இருக்கிறவங்களே என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு மகனையோ மகளையோ வாரிசுதாரர்கள் பட்டியலில் கொடுக்கும் பொழுது அவங்க பெயரை விட்டு விட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தா ஒருத்தருக்கு 4 வாரிசுதாரர்கள் அப்படின்னா 2 பேர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த 2 பேர் விடுபட்டிருக்கோம் இல்லைங்களா, அவங்க என்ன செய்வாங்க?